மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மகர ராசிக்காரங்க கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ஓ மகர ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கடந்த 5 வருடமாக பார்த்தீங்கன்னா 7.5 சனியால் மிகப்பெரிய சிக்கலையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிங்க தான் மகர ராசிக்காரங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடையாது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை கஷ்டத்தை தாண்டி தான் இப்போ வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. இதனால் உங்களுக்கு 7.5 சனியோட ஆபத்து அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 7.5 சனி பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு போகிறதுனால உங்களுடைய நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து மகர ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இவங்க 5 பேரும் ஒன்றாக மேச ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. உங்களுக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் நடக்குது. அதாவது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போயிட்டு ஒரு 6 மாத காலம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் உங்களுக்கு சஞ்சாரம் பண்றதுனால மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாக மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 3 பெயர்ச்சி நடக்க இருக்குது. முதலாவதாக சனி பெயர்ச்சி, அது மார்ச் 29ஆம் தேதி. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி, அது மே 14ஆம் தேதி. மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். என்ன அப்படின்னா எல்லாருமே சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து மகர ராசிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க அப்படிங்கிறதால எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு குரு பெயர்ச்சியால் கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு வரப்போகுது. ஏன்னா குருவுடைய பார்வை டேரெக்டாக மகர ராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால நீங்கள் கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. 2 மார்க் 10, 5 மார்க் 10, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலால் உங்களுக்கு அந்த வாய்ப்புங்கிறது கிடைக்காம போயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு ஐடி வேலையை ட்ரை பண்ணாலும், இல்லை பேங்க் எக்ஸாமோ, நீங்கள் பிரைவேட் ஜாப்போ எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு குருவுடைய பார்வை டேரெக்டாக மகர ராசிக்காரங்க மீது இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்துருச்சு. புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணுறாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, கடந்த காலகட்டங்களில் என்னதான் 7.5 சனியோட பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் சரி, தங்கிட்ட கேட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்காம போனதே கிடையாது. கொடுத்து சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நீங்கள் என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க. இன்னொரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியாகவே மாறும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும், மறைமுகமாக உங்கள்
தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் விரைவில் கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியால் திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப தடப்பட்டு போயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட இருக்கிறவங்க யாராவது கெடுத்து விட்டுருவாங்க. நிச்சயதாரத்தை வரைக்கும் போகும். ஏதாவது ஒரு சிக்கலில் அந்த திருமணம் நின்றும். இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மகர ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் எல்லாமே தோணும். அப்படி இந்த வயசில் நம்ம 2வது திருமணம் பண்ண இந்த சமூகம் நம்ம என்ன நினைக்கும், இல்லை சொந்தக்காரையும் தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலையும் பார்க்கும்போது ஒரு தனிநபரால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை டிராவல் பண்ணுறது ரொம்ப கடினம். அதனால் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது தேவை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும். குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கிய மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 7.5 சனியால் நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது, பார்க்காத வைத்தியம் இருக்காது. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் ஒரு 6-7 மாதங்களில் நிச்சயமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக அமைஞ்சிருக்குது. காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா ஈஸியாக காதலில் தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க. மற்ற ராசிக்காரங்களோட கம்பேர் பண்ணும்போது மகர ராசிக்காரங்களுக்கு காதல் சேரவே மாட்டேங்குது. இந்த வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காதல் நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடும். காதலை தெரிவிக்கும் போது கண்டிப்பாக அது ஏற்றுக்குவாங்க. வீட்டில் சொல்லும் போது பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. கடந்த 2-3 வருஷமாக உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மார்ச் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உயரும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே விரைவில் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தை விட வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஒரு 7-8 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் மகர ராசிக்காரங்க. முடிஞ்ச அளவு எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது பணம் விஷயமாக இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் பயத்தோடய இருப்பீங்க. ஐயோ நல்ல மார்க் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது, நல்ல காலேஜ் கிடைக்காது, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது, நல்ல கோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில்
மகர ராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும். இந்த 2025 முடிஞ்ச 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்கள் கடன் பிரச்சனை முழுவதுமாகவே முடிஞ்சு இந்த ஆண்டுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படும்.